இந்தியாவை பொறுத்தவரை புதுடெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஒவ்வொரு வருடமும் பல்வேறு சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு புள்ளி விவரங்களை வெளியிட்டு வருகிறது. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள், முதியவர் கொலைகள் மற்றும் பெண்களுக்கான கொலைகள், லாக்அப்பில் நடந்த கொலைகள், விபத்துக்கள், விவசாயிகள் கொலைகள் என பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்களில் புள்ளி விவரங்களை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான நடைபெற்றிருக்கக்கூடிய குற்றங்கள் குறித்த புள்ளி விவரங்களை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று பார்க்கும் பொழுது 2013ஆம் ஆண்டு 29 மாநிலங்களில் 2,95,930 குற்ற வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதுவே 2014ஆம் ஆண்டு 3,21,993 வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய 7 யூனியன் பிரதேசங்களில் 2013ஆம் ஆண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 13,616 வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதுவே 2014ஆம் ஆண்டு 15,929 வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. ஒட்டுமொத்தம் என்று பார்க்கும் பொழுது 2013ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் 3,09,546 வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன பெண்களுக்கு எதிரான ஒரு குற்றங்கள். அதுவே 2014ஆம் ஆண்டு 3,37,922 வழக்குகள் பதிவாக இருக்கின்றன. சதவிகிதம் என்று பார்க்கும் பொழுது 2013ஆம் ஆண்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 50.86% இருக்கிறது. அதுவே 2014ஆம் ஆண்டு 54.7%. அதாவது 2013ஆம் ஆண்டை விட 4% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த ஆண்டு அதிகரித்திருப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் காட்டுகிறது. இதற்கு அடுத்தபடியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 2014 முதல் 3 இடங்களை வகித்திருக்கக்கூடிய மாநிலங்கள் என்று பார்த்தால் உத்தரப்பிரதேசம் முதல் இடத்தை வகிக்கிறது. அந்த மாநிலத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 38,467 வழக்குகள் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளாக பதிவாகி இருக்கின்றன. மேற்கு வங்க மாநிலத்தை பொறுத்தவரை 38,299 குற்ற வழக்குகள் பதிவாகி 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்தவரை 31,145 வழக்குகள் பதிவாகி 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. தமிழகம் என்று பார்க்கும் பொழுது அதாவது கடந்த ஆண்டு 6,325 வழக்குகள் மட்டுமே பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 15வது இடத்தை தமிழக மாநிலம் வகித்திருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளி விவரங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு இந்த ஆண்டு என்று பார்த்தால் கடந்த ஆண்டு 6,325 குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒட்டுமொத்தமாக 2.41% குற்றங்கள் தமிழகத்தில் பதிவாகி இருக்கின்றன பெண்களுக்கு எதிராக. 2014ஆம் ஆண்டு என்று பார்க்கும் பொழுது 7,475 குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றன, 1.9%. இதை 2013 2014 என்று பார்க்கும் பொழுது குற்ற வழக்குகள் பதிவான சதவீதம் குறைந்திருக்கிறது. அதுவே தலைநகர் டெல்லி என்று எடுத்துக்கொண்டால் 12,888 வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. 2014ஆம் ஆண்டு 15,265 வழக்குகள், அதாவது கிட்டத்தட்ட 3,000 குற்ற வழக்குகள் பெண்களுக்கு எதிராக தலைநகர் டெல்லியில் அதிகரித்திருப்பதாக தேசிய குற்ற காப்பக ஆவணம் இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறது.